கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா, நீ வெட்கப்படுவது இல்லை. இன்னைக்கு என்னென்ன காரியத்தில் நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டீர்களோ, யாருக்கு முன்பாக வெட்கப்பட்டீர்களோ, அவர்களுக்கு முன்பாக அந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். யோவேல் 2வது அதிகாரம் 26ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, யோவேல் 2:27ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறபடியினால் நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இது சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறான். குறிப்பாக வெட்கப்பட்ட இடத்துல உங்கள் தலையை உயர்த்துவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? வெட்கம், அவமானம், நிந்தை, வேதனை, இதெல்லாம் நீங்கள் வெட்கப்படணும், நீங்கள் அவமானப்படணும், நீங்கள் துயரப்படணும் அப்படிங்கிறது பிசாசுனுடைய திட்டம், மனிதர்களுடைய ஆசை. ஆனால் எல்லோரும் விசுவாசிங்க, பிசாசுனுடைய திட்டம் பலிக்காது, மனுஷங்களுடைய ஆசை நிறைவேறாது. யோபுவுக்கு விரோதமாக பிசாசு பலவித திட்டங்களை தீட்டினான். காரணம் என்ன தெரியுமா? யோபு வெட்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு கர்த்தரை தூசித்து ஜீவனை விடணும். ஆனால் பிசாசு தான் தோத்து போனான். குறிப்பாக சொல்லணுன்னா, பிசாசு வெட்கப்பட்டு போனான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிற பிசாசு வெட்கப்பட்டு போவான். உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைக்கிற மனிதர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். சமீபத்தில் ஒரு நபரை சந்தித்தேன், நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். அப்போ ஒரு சொன்ன வார்த்தை, பிரதர், ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்தேன். அந்த முதலாளி என்னை அவமானப்படுத்தணும், என் வாழ்க்கையை சீரழிக்கணும்னு சொல்லி முழு கம்பெனியில் எல்லாருக்கும் முன்பாக என்னை கேவலப்படுத்தினான், என்னை அவமானப்படுத்தினான், என்னை வெட்கப்படுத்தினான். கொஞ்ச நாளில் என் மேலே தேவையில்லாத பழியை செலுத்தி கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பிவிட்டான். இப்போது வெட்கத்தோடு நான் வெளியே வந்தேன். ஏறத்தாழ ஒரு 6 மாதம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், வெளியே எங்கேயும் போகலை. 6 மாதம் என் இருதயம் உடைந்து ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் கர்த்தர் சொன்னார், நான் உன் கூட இருக்கிறேன், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்ட இடத்துல நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், வெட்கப்பட்ட இடத்துல உன்னை உயர்த்துவேன், வெட்கப்பட்ட இடத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவர் அந்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்கச்சதா. சின்ன கம்பெனி பெருசாகிடுச்சு. 10 பேர் வேலை பார்த்தாங்க, 20 பேர், 70 பேர் ஆச்சு, 100 பேர் ஆச்சு, 100க்கு மேலே ஆச்சு. இன்றைக்கி கர்த்தர் என் கம்பெனியை உயர்த்திருக்கிறான். அதே அந்த முதலாளியுடைய கம்பெனி லாஸ் ஆகி அதில் இருந்த வேலை பார்த்த ஜனங்கள்லாம் என் கம்பெனிக்கு வந்துட்டாங்க. யாருக்கு முன்பாக பிசாசு என்னை வெட்கப்படுத்தினானோ அவர்களுக்கு முன்பாக தேவன் என்னை மேன்மைப்படுத்தினான். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 61:7, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி, இன்றைக்கும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ வெட்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை நிறைவேற்றுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, என் அன்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் உடைய கரத்துளை கொடுக்கிறோம். நீர் இவர்களை தொட்டு ஆசீர்வதியும், இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நீ வெட்கப்பட்டு போவதே இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.